ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு பிரம்மாண்ட அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இல்லை, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முதல்ல உங்களுக்கு பொடலங்காய் அறுவடைங்க. இன்றைக்கி பொடலங்காய் அறுவடை இருக்குது, கொத்தவரங்காய் அறுவடை இருக்குது, கத்திரிக்காய் அறுவடை இருக்குது. அப்புறம் கலாக்காவுடைய பழச்சட்னியுடைய அப்டேட் கொடுத்துருக்குறேங்க. காய் வச்சுருக்குதுங்க. அதை உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேங்க. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பொடலங்காய் பறிச்சிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பொடலங்காயும் இப்போ விதைக்கு விடலான்ட்டு விட்டு வைக்கிறேங்க. இப்போ பொடலங்காய் விதைக்கு இப்போ விட ஆரம்பிக்கிறேங்க. ஏன்னா நம்ம விதைக்கு விட்டோம்னா காய் நிறைய வர்றது கிடையாதுங்க. அதனால் விதைக்கு விட்றது நான் ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அறுவடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடி கொஞ்சம் சுமாராக ஆகிற ஸ்டேஜில் நம்ம விதைக்கு விட்டோம்னா அப்படியே எல்லா காயும் நம்ம அப்படியே விதைக்கு விட்டு அப்படியே அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க விதையை. அந்த மாதிரி தாங்க பண்ணணும். இடத்த ஆரம்பித்த உடனே கொடி காய் வச்ச உடனே விதைக்கு விட்டோம்னா காய் நம்மளுக்கு நிறைய கொடுக்காதுங்க. அதனால் விதைக்கு விட்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாதி அறுவடை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் காயை செடியிலே அப்படியே முற்ற விட்டு கொடியும் அப்படியே காஞ்சிருங்க. அதனால் அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்லா காயிட்டோம். காஞ்ச பின்னாடி நீங்கள் கொடியோடு சேர்த்து காயும் அறுவடை பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு விதை கிடச்சிரும். நல்லா ஹெல்த்தியான விதை கிடைக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கொடி. ஒரு சிஸ்டர் கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க, உங்கள் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் 89 ரூபா கேட்குதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க சிஸ்டர், ஜாயின் பண்ணணுன்னா 89 ரூபா கட்டினா மட்டும்தாங்க ஜாயின் ஆக முடியும். இல்லைன்னா ஜாயின் ஆக முடியாதுங்க. ஏன்னா அது பேமெண்ட் கட்டி தாங்க ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவிலே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. இப்போ நான் எதுக்கு அந்த ஜாயின் பண்ணுற அந்த ஆப்ஷனை நான் ஏன் வச்சேன்னாங்க, ஜாயின் பண்ணணுன்ற ஆப்ஷனை நான் ஏன் வச்சேன்னா, நிறைய பேர் புதுசாக இப்போ சேனலுக்கு வர்றவங்களும் இடத்த உடனே விதை கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் இடத்த உடனே இப்போ கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா இப்போ நிறைய பழைய சப்ஸ்கிரைபர்களே பார்த்திங்கன்னா நிறைய ஃபாலோ பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நான் விதை கொடுக்குறேங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா என்னான்னு எனக்கு தெரியலிங்க. ஆனால் பார்த்தா விதை மட்டும் கேட்குறாங்க. அதை தவிர்க்கணுன்றதுக்கு வேண்டி தாங்க நான் விதை வேணும்னா ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விதைக்க வாங்கிடலாங்க. ஏன்னா நானும் ஆட்டு எரு போட்டு ஒரு ட்ரில் ஃபெர்டிலைசர் ஊற்றி நம்ம மாடி தோட்டத்தில் தாங்க நான் விதையை சேகரித்து எடுக்கிறேன். நான் தரையில் விதையை சேகரித்து எடுத்தேன்னா நீங்கள் நான் ஜாயினே பண்ண வேணாங்க, நான் கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு நான் விதை கொடுப்பேன்னு நான் சொல்லிடுவேங்க. நாம்ளே மாடி தோட்டத்தில் நாம்ளும் எரு வாங்கி போட்டு ட்ரில் ஃபெர்டிலைசர்லாம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த காயை விளைவிக்கிறோங்க. அப்படின்னும் போது நம்ம அதில் வர விதை நம்ம உண்மையிலே வேல்யூவாக இருக்கணுங்க. சும்மா நான் காயை விளைவிக்கலைங்க. அதனால தான் சரி, ஒரு 5 விதை நம்ம கடலை வாங்கினா கூட பார்த்திங்கன்னாங்க 20 ரூபா 30 ரூபாங்க பேக்கெட்டு. அந்த மாதிரி தாங்க இப்போ நிலவரம் இருக்குது. அதனால தான் சரி, ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம விதை கொடுத்துர்லாம் அப்படின்றவங்க, அதுக்கோசம் தான் அந்த ஆப்ஷனே வச்சுங்க. இது நீங்கள் தப்பாலாம் யாரும் எடுத்துக்க வேண்டாங்க. ஏன்னா விதை வேணும்னா ஜாயின் பண்ணுங்கள், விதை வேணான்னா ஜாயின் பண்ண வேண்டாங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. வாங்க கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம். சனிக்கிழமை போட்ட வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அறுவடை போட்ட வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நல்ல கமெண்ட்டு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தாங்க நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் என்னுடைய பையனை பற்றி இந்த வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லணுங்க. பிடெக் முடிச்சிருக்கிறாருங்க. அவர் பைத்தான் ப்ரோக்ராம் கற்றுருக்கிறாரு. அவர் ஒரு சேனல்லையும் ரன் பண்ணுறாருங்க. இப்போ இந்த பைத்தானை எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது, எப்படி அதை டவுன்லோட் பண்ணுறது, அதில் எப்படி ரன்னிங் பண்ணுறது, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் சொல்லித்தந்து அந்த சேனலை உருவாக்கிட்டு வராருங்க. இந்த மாதிரி பசங்க கற்றுக்கணும், பைத்தான் ப்ரோக்ராம் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த சேனலில் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. ஏன்னா அவன் பார்த்திங்கன்னா என் பையன்றதுக்கு நான் சொல்ல வரலைங்க,
உண்மையிலேயே அவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரியுது, நல்லா கற்றுக்கலாங்க. அதனால் இப்போ இந்த லீவ் டேஸில் வந்து பசங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கணும், ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இது உதவும் அப்படின்றதுனால என்னுடைய பயனாக இருக்கிறதுனாலையும் நான் சொல்கிறேங்க. அந்த சேனலுடைய லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. நீங்கள் அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. அதுவும் என் பெரிய பையன்தாங்க. சின்ன பையன் ஏஆர் மியூசிக் வச்சுருக்கிறது உங்களுக்கு தெரியுங்க. அவருடைய சேனல்லையும் இந்த லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. மியூசிக் கற்றுக்கணுன்னு ஆர்வம் பசங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பியானோ கற்றுக் கொடுக்குறாருங்க. அவங்களுக்கு பியானோ கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு பியானோ சொல்லி கொடுக்கட்டுங்க. அந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குதோ அதை நம்ம மோட்டிவேஷன் பண்ணி நம்ம ஏற்றி விடணுங்க. அதுக்கு வேண்டி நான் உங்களுக்கும் அந்த பசங்களுக்கு இது உபயோகப்படணும் அப்படின்றதுக்கு வேண்டி தான் உங்களுக்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க. இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு மனசுக்கு ரிலாக்ஸு நம்ம தூங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பியானோ சூப்பராக வாசிக்கிறாருங்க. அதனால் போட்டுட்டு நீங்கள் அப்படியே கேட்டே தூங்கலாங்க. அந்த அளவுக்கு அது மனசுக்கு ஒரு இதமாக இருக்குங்க. என்னுடைய மாடி தோட்டம் எப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேனோ அது மாதிரி என்னுடைய பையனுடைய பாட்டுக்கு வந்து நான் அடிமைங்க. அந்த மாதிரி அது காது கேட்டுட்டு அப்படியே நான் தூங்கிடுவேங்க. அந்த மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸுக்கு எனக்கு அது ரொம்ப இதமாக இருக்குங்க அது கேட்க. அதனால தான் சரி இது உங்கள்கிட்டையும் சொல்லலான்றதுக்கு வேண்டி இன்றைக்கி என்னுடைய 2 பசங்களை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து நாங்கள் பார்த்துட்டோன்ற ஒரு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள் கொத்தவரங்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது. விதைக்கே பார்த்திங்கன்னா 4 செடி விட்டு வச்சுருக்குறேங்க. ஏன்னா பொடலங்காய் விதையும் கொத்தவரங்காய் விதையும் எங்கிட்ட இல்லைங்க. அதனால தான் சரி இது 2 விதையும் நம்ம சேகரிக்கலான்ட்டு இப்போ 4 செடி கொத்தவரங்காய் விட்ருக்குறேங்க. ஒரு பொடலங்காய் செடி காய் மொத்தமே அறுவடை பண்ணாத அப்படியே விட்டுடலான்ட்டு இருக்கிறேங்க பொடலங்காய் செடியில். ஏன்னா அந்த பொடலங்காய் விதை தாங்க ரொம்ப ரேட்டாகவும் இருக்குது, 2வது முளைக்கவும் மாட்டேன்துங்க பொடலங்காய் விதை. அதனாலேயே நான் முக்கால்வாசி நல்லா முத்த விட்டு நல்லா நேர்த்தி பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா இந்த முறை நான் பொடலங்காய் விதை கடையிலேருந்து வாங்கிட்டு போட்டு 2 பேக்கெட் போட்டேங்க. ஒரே ஒரு விதை மட்டும்தாங்க முளைச்சிருக்கு. அந்த அளவுக்கு முளைப்புத்திறன் இருக்குதுங்க. நம்ம விலைக்கு வாங்கினாலுமே அது முளைக்க மாட்டேன்துங்க. அதுதாங்க பிரச்சனை. அதுக்கோசமே முக்கால்வாசி நான் விதைய வந்து என்னுடைய மாடி தோட்டத்துலேயே நான் எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது தாங்க, முளைக்க மாட்டேன்துங்க. பாருங்கள் வெள்ளைப்பாக்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பரவாயில்லைங்க, விதை அமிச்சவங்களுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்லையே ஆர்டினரி போஸ்ட்டில் போட்டே உங்கள் கைக்கு வந்து அது சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நீங்களும் மாடி தோட்டத்தில் விதை போட்டு விதையை நல்லா முளைக்க வச்சு அறுவடை பண்ணால் என்னுடைய வாழ்த்துக்களுங்க. ஏன்னா விதை பார்த்திங்கன்னா எங்கள் பக்கம் கூட வாங்கிட்டு போனாங்க. எல்லா விதையும் முளைச்சிருக்குதுங்க. என்னை கூப்பிட்டே காமிச்சாங்க. அந்த அளவுக்கு விதையெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக முளைக்குதுங்க. அவங்களும் நான் என்னுடைய மாடித்தோட்டம் பார்த்துட்டு எனக்கும் கொஞ்சம் விதை கூட அதுன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு போய் விதை போட்டாங்க. போட்டதில் எல்லாம் முளைச்சிக்கிச்சு, வந்து பாரு அஜந்தான்னு சொல்லி கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. அந்த மாதிரி என்னுடைய விதை சூப்பராக முளைச்சிருந்ததை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நான் வந்து விதையை சேகரித்து அது விதை போட்டு முளைக்கிறத பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா இதுதாங்க நான் ஃபஸ்ட் டைம் விதையை சேகரித்து விதையை போட்டு நான் பார்க்கறது. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா விலைக்கு வாங்கிட்டு வருவேன், விதையை போடுவேன், நடுவேன், முடிச்சிடுவேன். விதைன்னு நான் சேகரிக்க மாட்டேங்க, எடுத்தும் வைக்க மாட்டேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கிற அளவுக்கு நான் வந்து வளர்ந்துருக்கிறேன்னு தான் சொல்லணுங்க. மாடி தோட்டத்தில் அறுவடை எடுத்து சொல்கிறேங்க நான். அந்த அளவுக்கு எனக்கு இந்த மாடித்தோட்டம் வந்து என்னை வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க. ஒரு சேனல் வச்சு நம்ம ரன் பண்ணுற அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணி விட்ருக்கு. என்னையும் நீங்கள் ரசிக்கிறீங்க, என் தோட்டத்தை ரசிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு 10 பேர் எனக்கு உறவு கிடச்சிருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நேற்று கூட பார்த்திங்கன்னா வெத்தலைவள்ளி கிழங்கு ஒன்று போட்டு விட்ருக்குறேங்க. பார்க்கலாம், அது இந்த முறை ட்ரை பண்ணுறேங்க, புதுசாக ட்ரை பண்ணுறேங்க நான். பாருங்கள் ஒரு செடி பழம் இருக்குது, வாங்க பறிச்சிக்கலாம்.
இப்போயே அந்த கிழங்கு ஐட்டம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வெயில் காலத்தில் போட்டால் தாங்க அது கரெக்டாக வரும். இல்லைன்னா நம்ம மழை காலத்தில் போட்டிங்கன்னா அழுகிடுங்க கிழங்கு. அதனால் கிழங்கு ஐட்டம் யாராவது போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் இந்த 2 மாதத்துக்குள்ளே அதை போட்டு முளைக்க வச்சுக்குங்க. முளைச்சிருச்சுன்னா கிழங்கு ஒன்றாகாதுங்க, நல்லா வந்துடும். வாங்க அறுவடை பார்க்கலாம். ஒரு செடி இருக்குதுங்க. ஒரு ஒரு 1½ கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் இருக்குதுங்க. நல்லா பாருங்கள், குண்டு குண்டாக நல்லா பெரிய கத்திரிக்காய்ங்க. கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 கிலோவுக்கு மேலே வருங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி கொத்தவரங்காய் இருக்குதுங்க. நல்லா பாருங்கள் எப்படி செருக்க இருக்குது பாருங்கள் காய். பாருங்கள் புடலங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோவுக்கு வருங்க, 2 கிலோவுக்கு மேலேயே வருங்க. பாவக்காய் பார்த்திங்கன்னா 1 கிலோ வருங்க. பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட் கொடுங்க. ஒரு பழச்செடி அப்டேட் இருக்குதுங்க, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் நான் சொல்லியிருந்தேங்க. பூ வச்சது உங்கள்கிட்ட நான் காமிச்சிருப்பேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது காயாக மாறி இருக்குதுங்க. ஆனால் எனக்கு இது எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுனே தெரியலைங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு இது காயாக பார்க்கும்போது. ஏன்னா இது வைக்காது பூ மட்டுமே வச்சுட்டு போயிடும்னு நினச்சேங்க. பரவாயில்ல, லிட்டில் பெட்லேசர் வந்து உண்மையிலேயே நல்லா உதவி இருக்குதுங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, பெருங்காயம் கரைச்சி ஊற்றுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. நான் ட்ரை பண்ணலான்ட்டு நினச்சிட்டு இருந்தேங்க. அதுக்குள்ளே இது காய் வச்சிருச்சிங்க. அதனால நான் வெயில் காலம் முடியட்டும், அப்போ இன்னொரு டைம் ட்ரை பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டுருக்குறேங்க. பாருங்கள் காய் எப்படி வச்சுருக்குது பாருங்கள். இது கலாக்காய் தாங்க. இது கன்ஃபார்மாக கலாக்காய் போயிடுச்சுங்க. நான் போட்டது வந்து பிளாக் கலரில் செடி பழம் போட்டதுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அது வந்து என்ன செடியாக வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கலாக்காவாக வந்து நிற்கிதுங்க. ஆன்லைனில் செடி வாங்கினோம்னா இது ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. பரவாயில்லைங்க, இதுவும் ஒன்று உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான காய்ங்க, அவ்வளோ சத்து நிறைஞ்ச காய். அதனால் இது பார்க்கும்போது எனக்கு நல்ல செடி தான் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேங்க. ஏன்னா இந்த காய் செடி வந்து நானுமே நினச்சிட்டு இருந்தேங்க வாங்கி வளர்க்கணுன்ட்டு. அது என்னமோ நம்மளுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது சந்தோஷம்தாங்க அந்த செடி எனக்கு வந்ததில். 2 வருஷமாக வளர்த்தி காய் வச்சுருக்குதுங்க. ஏன்னா சின்ன செடியாக ஒரு 2 இலையோடு வந்துச்சுங்க இது. இப்போ 2 வருஷம் ஆச்சுங்க நான் இதை வளர்த்தி எடுக்க. பார்த்திங்கன்னா இப்போ பூ எடுத்து உடனே காய் வச்சுருக்குதுங்க. பரவாயில்லைங்க. அதனால தான் சரி இது உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு என் மாடி தோட்டத்தில் பூ வச்சாலும் உங்கள்கிட்ட நான் காட்டுவேங்க, காய் வச்சாலும் உங்கள்கிட்ட காட்டுவேன். ஏன்னா நீங்கள் பார்த்தா தான் என்னுடைய செடிங்க நல்லா காய்ங்க அதிகமாக வைக்கிது, ஆரோக்கியமாகவும் இருக்குதுங்க. அதனால தான் உங்களுக்கு காட்டுறேங்க. என்னுடைய லக்கி ஜாம் நீங்கள் தான், அப்படி தாங்க அதை சொல்லணும். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வியாழக்கிழமை வருங்க. பாய்.